அன்பு நேயர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியின் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கடந்து செல்வோம். மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள் பாக்கியமான ஒரு வாழ்வை உடையவர்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்திற்கு எந்த அளவிற்கு ஒத்துப்போகிற ஒன்றாக இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் துயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எண்ணுவது என்பது அது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒரு காரியம். பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் பாக்கியமானவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். காரணம் என்னவென்று சொன்னால் துயரங்களில் வாழ்கிற யாருமே அந்த துயரமான ஒரு வாழ்க்கையை சந்தோஷத்திற்குரியதென்றோ பாக்கியத்திற்குரியதென்றோ எடுத்துக்கொள்ள முடியாது. இதே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொன்னால் ஒருவரும் ஒத்துக்கொள்ள முடியாது. துயரங்களை நாம் வெறுக்கிறோம், துக்கங்களை நாம் வெறுக்கிறோம், பாடுகளை நாம் வெறுக்கிறோம். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையை விசனப்படுத்துகிறது அல்லவா? எனவே அந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக சொல்வதிலே எந்த அளவிற்கு நியாயம் இருக்கும் என்று நாம் எண்ணி பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவ்விதமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்க நேரிடுகிற துயரமான காரியங்கள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற பொழுது கூட 2 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், எங்களிடத்திலே கிறிஸ்துவினாலே பாடுகள் அதிகமாகிறது போல ஆறுதலும் பெறுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, ஆனால் அதன் விளைவாக நாங்கள் கிறிஸ்துவினாலே மிகுந்த ஆறுதலை பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். பாடுகள் ஆறுதலை அடைய வழிவகுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தோட அவளை சொல்லுகிறார் என்றால், வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேரிடுகின்ற துயரங்கள் மூலமாக தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வழி கிட்டுகிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடுகின்ற பல வேதனையான காரியங்களை, விசனத்திற்குரிய காரியங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் மூலமாக தேவனுடைய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆறுதலுக்குள்ளாக அவருடைய சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய ஆறுதலுக்குள்ளாக அவருடைய சந்தோஷம் இருக்கிறது. தேவனுடைய ஆறுதலுக்குள்ளாக அவர் தரும் நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய ஆறுதலுக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கிறது. எனவே இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில நாம் சந்திக்க நேரிடுகின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, துன்பமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இவைகளையே நினைத்து கொண்டு, இவைகளையே சிந்தித்து கொண்டு நாம் வருந்தி கொண்டு நம்முடைய நாட்களை வீணடிக்கவும் முடியும். ஆனால் இவைகளையே நாம் பயன்படுத்தி கொண்டு இவைகள் மூலமாக தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை, துக்கங்களை சந்திக்க நேரிடுகின்ற பொழுது அவைகளை நினைத்து 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 விசனப்பட்டு வேதனைப்பட்டு தங்களுடைய இதயத்தையும் அமைதியற்றதாக மாற்றி, வாழ்க்கை சூழ்நிலை அமைதியற்றதாக மாற்றி தொடர்ந்து தங்களை அவர்கள் வேதனைக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கை பின்னணியிலே பலவிதமான துன்பமான சூழ்நிலை இருக்க முடியும். வேதனை தரும் பல காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். ஒருவேளை ஒரு துக்கப்பட்ட மனநிலையோடு நீங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், துயரப்பட்ட மனநிலையோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய துயரமான இந்த மனநிலையை, துயரமான இந்த சூழ்நிலையை
நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே அன்னாள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே நல்ல குடும்ப சூழ்நிலை இருந்தது, நல்ல கணவன் இருந்தான், வாய்ப்புகள் வசதிகளும் இருந்தது. ஆனால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் என்பது இக்காலத்தை விட அக்காலத்திலே மிக மிக இழிவான ஒன்றாக, நிந்தைக்குரிய ஒன்றாக கருதப்பட்டு வந்தது. எனவே அன்னாள் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற துன்பத்தை விட குழந்தை இல்லாததன் விளைவாக பிறர் பேசுகிற இழிவான வார்த்தைகள், பிறர் எண்ணுகின்ற தவறான எண்ணங்கள் அவளை அதிகமாக விசனப்படுத்தினது. அவளுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தால் அந்த மனைவி அவளை எப்பொழுதும் உனக்கு தான் குழந்தை இல்லையே, நீ தான் மலடி ஆயிற்றே, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவள் தானே என்றெல்லாம் சொல்லி அவளை ஒவ்வொரு நாள் விசனப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆக இவளுடைய வாழ்க்கை விசனமான ஒரு வாழ்க்கை, துன்பமான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். இந்த வேதனையான ஒரு சூழ்நிலையை, இந்த துக்கமான ஒரு மனநிலையை அவள் ஒரு பெரிய தேவ ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாக உபயோகித்து கொண்டாள். இவளே வீட்டுக்குள் இருந்து அழுது கொண்டே இருந்திருக்க முடியும். ஆனால் அவள் அழுது கொண்டிருந்த சூழ்நிலையில் என்ன செய்தாள் என்றால், அந்த அழுகையை தேவ சமூகத்திற்கு கொண்டு சென்றாள், தேவனுடைய பாதத்திற்கு கொண்டு சென்றாள். அங்கே அழுது புரண்டாள். ஐயா, நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் தெரியுமா, எவ்வளவு விசனப்படுகிறேன் தெரியுமா, எவ்வளவு துன்பப்படுகிறேன் தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கிற சூழ்நிலையினாலே நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா, எனக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே, அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஆறுதலை கண்டடையட்டும் என்று அவள் ஜெபம் செய்தாள். தன்னுடைய துயர சூழ்நிலையை ஆண்டவரிடத்திலே கொண்டு சென்றால் முடிவு என்ன தெரியுமா? தேவன் அவளுக்கு ஆறுதலை கட்டளையிட்டார். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த குழந்தை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. பார்த்தீர்களா? இவள் தன்னுடைய துன்பமான சூழ்நிலையை தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உபயோகித்து கொண்டாள். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுது தன்னுடைய வாழ்க்கையை அவள் வீடடிக்காதபடிக்கு தேவ சமூகத்திற்கு கொண்டு சென்றாள். அது அவளுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ஆறுதலை பெறுவார்கள். ஆண்டவருடைய ஆறுதலை பெறுவது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா என்று நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? தேவனுடைய வார்த்தைகளை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். இன்று அநேகருக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக பயன் ஏற்படுகிறது. இதனுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே துயரங்களினாலே பாதிக்கப்பட்டவன், துக்கமான சூழ்நிலை வாழ்ந்தவன், வேதனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தவன். ஆனால் அந்த துயரத்தை, வேதனையை ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு சென்றேன். அந்த துயரத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே கொட்டி தீர்த்தேன். என்னுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவரை சுமக்கும்படியாக ஜெபித்தேன். அதனுடைய விளைவு பாருங்கள். ஆண்டவர் எனக்கு ஆறுதல் தந்தார், ஆண்டவர் எனக்கு அமைதி தந்தார், சமாதானம் தந்தார், சந்தோஷம் தந்தார், தைரியம் தந்தார். என்னுடைய துயரங்களினுடைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையானது ஆண்டவரை அறிய வைத்தது, ஆண்டவரை தேட வைத்தது, ஆண்டவருடைய ஆறுதலை பெற வைத்தது. அதனுடைய விளைவு இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை செய்வதற்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே, உங்களுடைய துயரங்களை கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய துயரமான ஒரு சூழ்நிலை தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்கு ஏதுவாக மாறட்டும். இது ஒரு நல்ல தேவனுடைய ஆறுதலையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒன்றாக இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். நீங்களே உங்களுடைய துன்பங்களை எண்ணி எண்ணி நினைத்து வியாகுலப்பட்டு கொண்டு உங்களுடைய உடலையும் நீங்கள் சீரழித்து, உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் சீரழித்து, உங்களுடைய குடும்பத்திலே வாழ்கிற பிறரையும் சீரழித்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக போகும். உங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு செல்லுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவான், சங்கீதம் 62:8 வாசித்து பார்க்கும் பொழுது, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயங்களை எல்லாம் ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்திலே, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினர்களிடத்தில் அல்ல, நண்பர்களிடத்தில் அல்ல, தேவ சமூகத்திலே. அங்கே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டு. கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையிலே அவன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான், தகாத விதமாக வாழ்ந்தான். பணம் இருந்தது, பொருள் இருந்தது, அந்தஸ்து இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் அவன் தகப்பனை குறித்து எண்ணவில்லை. ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தீர்ந்து போனது. துயரத்தினுடைய உச்சகட்டத்திற்கு வந்தான். வாழ்க்கையிலே பரிதவிக்க நிலைமைக்கு வந்தான். பன்றிகள் தின்னுகின்ற தவிட்டை தின்பதற்கு கூட அவன் தன்னை ஆயத்தமாக்கி கொண்டு கூட அது கூட அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. அவன் மனம் கசந்து அழுதான். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர நிகழ்விற்காக அவன் வேதனை அடைந்தான்.
ஆனால் பாருங்கள், அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறினது. ஒருவேளை அவன் விரும்பியபடியே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் மறுபடியும் தகப்பனிடத்தில் வருவதற்கான தேவையை உணர்ந்திருக்க மாட்டான். இப்பொழுது துன்பப்படுகிறான். அந்த துன்பத்தினுடைய நெருக்கம் அவனை தகப்பனிடத்தில் போக தூண்டுகிறது. போ, உன் தகப்பனிடத்திலே போ, அவரிடத்திலே உன்னை ஆதரிக்கின்ற எல்லாம் இருக்கிறதல்லவா, ஏன் இந்த பன்றிகளுடைய தவட்டை தின்னும்படியாக அதை தேடும்படி இங்கே நின்று கொண்டிருக்கிறாய், போ என்று அவனை போக தூண்டினது. அவன் தகப்பனிடத்திலே சென்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. இவன் வாழ்க்கையிலே அவன் சந்திக்க நேர்ந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக மட்டும் துயரப்படவில்லை. அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த துயரமான சூழ்நிலைக்கு மத்தியிலே இவைகளெல்லாம் எனக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தவறுகள், என்னுடைய குறைவுகள், என்னுடைய குற்றங்கள், தகப்பனோடு நான் நெருங்கி வாழாமல் போன காரியங்கள், என் தகப்பனை வேண்டாம் என்று நான் விட்டு விலகி என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள், இவைகள் தான் எனக்கு துன்பங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அந்த துன்பங்களுக்காக, அந்த துயரங்களுக்காக, தன்னுடைய தவறுகளுக்காக அவன் அழுதான். பாருங்கள், அந்த தவறுகளை குறித்து அவன் மனஸ்தாபப்பட்டு, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று அவன் கேட்பதற்கு முன்வந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று அநேகருடைய வாழ்க்கையில் கூட அதிகமாக துயரப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஏன் சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் கூட துயரப்படுகிறார்கள், ஆனால் அவருடைய துயரம் மாற்றப்படவில்லை. ஒரு சகோதரி விதமாக கூறினார்கள், அருமையான சகோதரனே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ சோதனைகள், நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவோ அழுது ஜெபித்து விட்டேன், எவ்வளவோ உபவாசித்து விட்டேன். என்னுடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கவில்லை, என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கவில்லை, என்னை அளவே விட்டு விட்டார், என்னை தொடர்ந்து சோதனைக்குள்ளே வைக்கிறார், ஏனென்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர்கள் பரிதவித்தார். அந்த சகோதரனுடைய சூழ்நிலை வருத்தத்திற்குரியதுதான், அந்த சகோதரனுடைய சூழ்நிலை வேதனைக்குரியதுதான். ஆனால் அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கவில்லை, அவருடைய துயரத்தை ஆண்டவர் நீக்கவில்லை. ஆனால் அதனுடைய உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகத்தான் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். தங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சோர்வுக்குரிய காரியங்கள் நீங்க வேண்டும் என்று தான் கண்ணீர் விட்டார்களே ஒழிய, தன்னுடைய தவறுகளை அவர்கள் உணரவில்லை. தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்று அவர்கள் உணரவில்லை. தான் தேவனோடு நெருங்கி வாழாத ஒரு குறைவு இருக்கிறது என்று அவர்கள் உணரவில்லை. தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இன்னும் உண்மையாக இருதயபூர்வமாக ஏற்படவில்லை என்று அவர்கள் உணரவில்லை. துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக மட்டும் கண்ணீர் விட்டார்கள். அந்த கண்ணீரை ஆண்டவர் ஆற்ற முடியவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக நாம் துயரப்பட வேண்டும், நம்முடைய குற்றங்களுக்காக நாம் துயரப்பட வேண்டும். தேவனோடு நெருங்கி வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கான நாம் துயரப்பட வேண்டும். உலக காரியங்களிலே ஈடுபட்டு உலக பிரகாரமான உயர்வுகளை வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, இவைகளுக்காக துயரப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைவுகளுக்காக நாம் மனஸ்தாபப்படுகிற பொழுது அங்கேதான் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை தீர்க்க வருகிறார். நம்முடைய இருதயத்தில் பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட எல்லா துயரங்களையும் ஆண்டவர் நீக்குகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்தில் வருகிற பொழுது அந்த துயரங்கள் இருக்கிறது. பாவம் எவ்வளவு கொடியது என்பதனாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை விட்டார். அந்த பாவத்தை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. வாழ்க்கை துன்பங்களை விட பாவமான ஒரு வாழ்க்கை, தேவனோடு நெருங்கி வாழாத வாழ்க்கை கொடியது என்பதை உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுகிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கை குறைவுகளை, தவறுகளை கூட நாம் நினைத்து மனஸ்தாபப்படுவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார், கவலைகளை நீக்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை துயரங்களை கூட நீர் ஒரு பெரிய பாக்கியமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தீர். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், தகப்பனே, அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை சோர்வுகளை மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு எதிராக உபயோகித்துக் கொள்ளும்படியாக அவர்களை வழி நடத்துவீராக. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, தங்களுடைய குறைவுகளை, தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய தவறான குணநிலைகளை குறித்து வருத்தம் இல்லாமல் இருந்தால் இந்த நாளிலும் தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அந்த கெட்டகுமாரனை போல கர்த்தாவே மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்தில் வருவதற்கு அவர்களை வழி நடத்தும். கண்ணீரை துடைத்தரலும், கவலைகளை நீக்கலும், வாழ்க்கையிலே புதிய ஒளி வீசும்படி கிருபை செய்யும். அவர்களுடைய துன்பங்கள், துயரங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாறுவது போல மாறுவதற்கு உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் அன்பின் வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கை கர்த்தரால் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க VCDக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா.